மக்கள் அனைவருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பப்பாளி மரம். பப்பாளி அப்படின்னா இது ஒரு காய்க்காத பப்பாளி. பாருங்கள், பப்பாளிலே ஆண் பப்பாளி பெண் பப்பாளின்னு சொல்கிறாங்க. இது ஆண் பப்பாளியாங்க. ஆண் பப்பாளினா பூக்குமா காய்க்காதான். பார்த்தீங்களா, பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதாங்க அதோட பூவு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் இந்த பூவை என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூவை நாங்கள் எடுத்து இதை கட்டி தலையில் வச்சுக்கிருவோம். நாங்கள் சின்ன வயசில் இது தாங்க எங்களுக்கெல்லாம் பூவு. அதை பாருங்கள், வெட்டுறாரு இந்த விவசாயி. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. விட்டால் நம்மளே போட்டுருவார் போல். அவ்வளோ வேகமாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெட்டிக்கிட்டு இருக்காரு. இது தாங்க பூவு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் இதை தான் பூவை கட்டி தலையில் வச்சுக்கிருவோம். அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும். அப்போ எல்லாம் பூவுங்கிறதே கிடைக்காது. பூவுங்கிறது 1990, 89, 88 பூ இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்க, இதில் ஓட்டை இருக்குதா, இதில் ஓட்டை இருக்குதா, இந்த ஓட்டையில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த பக்கம் ஓட்டை இல்லையா, இந்த பக்கம் ஓட்டை இருக்குதா, அதை நிறையா ஊற்றிக்கிட்டோம்னா மண்ணெண்ணெய் உள்ளே இருக்கும். இதில் என்ன பண்ணிருக்கேன், அப்படியே துணியை அதுக்குள்ள திரி மாதிரி உள்ளே துணிச்சு விட்டு அப்படியே தீய வச்சுக்கிட்டோம்னா மாட்டுக்கெல்லாம் காண்டா மாதிரி இப்படியே பிடிச்சிக்கிட்டே போகலாம். முந்தி இதில் தான் ஈஸை பிடிப்போம். கை வெளிச்சத்துக்கு இதில் தான் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நாங்கள் வாட்டுக்குள்ளே பிடிச்சிக்கிட்டே போவோம். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்குறீங்களா பாருங்க. பழைய காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஒரு பப்பாளி தண்டை எடுத்து அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி அதை திரி போட்டு, இப்போ பாருங்கள் ஜென்ரேட் வந்துருச்சு, லைட்டு வந்துருச்சு. இப்போ லைட் இல்லாத வீடே கிடையாது. லைட் இல்லாதவங்களுக்கு சோலாரு, பேட்ரி என்னென்னமோ கொண்டு வந்துட்டாங்க. விஞ்ஞான உலகம் மாறிடுச்சு. ஆனால் முந்தி உலகத்தில் பாருங்கள், அந்த மாதிரி அதில் லைட்டு போட்டு செலவில்லாத வரவு அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. செலவே கிடையாது. அப்படிங்கிறப்ப மண்ணெண்ணெய் மட்டும் அதில் ஊற்றி திரி போட்டு எங்கே வேணாலும் அதை பிடிச்சிக்கிட்டு இருட்டுக்குள்ளே கூட போகலாம். வீட்டுக்கு வெளிச்சமும் அதை வச்சுக்கிருவாங்களாம். அப்படி தான் அவங்க காலத்தில், அவங்க அம்மா அப்பா காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களே அதே மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்கள், இந்த விஷயம்லாம் ஆச்சரியமான விஷயமா இருக்கா. ஒரு விவசாயிக்கிட்ட என்னென்னத்தை கற்றுக்கறலான்னு பாருங்கள். அந்த லெவலுக்கு இப்போயும் நம்ம வேணுங்கிறவங்க, இந்த மாதிரி காடுகரையில் இருக்கிறவங்க, ஈசை பிடிக்க போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி திரி போட்டு அந்த மாதிரி லைட்டு காண்டா கொண்டுக்கிட்டு போகலாம். அதுவும் நல்ல ஒரு இதாக இருக்கும். பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பப்பாளி எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துருச்சு. பழைய காலத்தில் நம்ம வச்ச பூ இன்றைக்கி புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தா பிச்சிப்பூ என்ன, ரோசாப்பூ என்ன, டோரியா பூ என்ன, என்னென்ன பூ வேணுமோ அனைத்து பூவும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. அன்னைக்கு நிலைமைக்கு பூவுங்கிற பிறப்பே இல்லை. அந்த லெவலுக்கு இருந்தது. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.